அன்பிற்குரிய அருமை மக்களே, சுபகுடைய தொழுகையை தொழுது முடித்து விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய உலகத்தில் அல்லாஹ் எல்லாவற்றையும் படைத்தாலும் கூட, அதாவது நல்லது கெட்டது எல்லாவற்றையும் படைத்தாலும் கூட, நல்லவர்கள் எதை தேர்ந்தெடுப்பார்கள் என்றால் நல்லதையே தேர்ந்தெடுப்பார்கள். அன்பிற்குரியவர்கள், நல்லவர்கள் எதை தேர்ந்தெடுப்பார்கள் என்றால் நல்லவைகளையே தேர்ந்தெடுப்பார்கள். காரணம் என்னவென்று கேட்டால், அல்லாஹ் வானத்திலே இருந்து எதைத்தான் இறக்குகிறான்? நல்லதைத்தான் இறக்குகிறான். அல்லாஹ் கெட்டதை இறக்குவதே கிடையாது. வானத்திலே இருந்து நல்லதைத்தான் அல்லாஹ் இறக்குகிறான். பூமியிலே இருந்து வெளியாக்கி தரக்கூடியதை நல்லதாகத்தான் வெளியாக்கி தருகின்றான். அன்பிற்குரியவர்களே, ஏன்னா நம்மளுடைய உடம்பை கூட அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான், இந்த பூமியை கூட எப்படி படைத்திருக்கிறான் என்றால் நமக்கு நன்றாக தெரியும். நம்மளுடைய உடம்பிலே கெட்டதும் போய் சேருகின்றது. அதே நேரத்தில் அல்லாஹ் கெட்டதை என்ன செய்கின்றான்? வெளியாக்கி விடுகின்றான். பூமி, அதாவது உடம்பிலே தங்க வைப்பது கிடையாது. நம்மளுடைய உடம்பாக இருக்கிற நம்முடைய உடம்பிலே உலகத்திலே உண்டான எல்லா கெட்டதுமே, எல்லா நஜீசுமே எங்கே போய் சேருகிறது? பூமிக்கு போய் சேருகிறது. ஆனால் பூமியாகப்பட்டது என்ன செய்கின்றது? எல்லா நஜீசையும் தான் சாப்பிட்டு கொண்டு, அல்லது அந்த நஜீசை எல்லாம் என்ன நல்லதாக மாற்றி பூமி எப்படி வெளியாக்குகிறது தெரியுமா? நல்லதையே வெளியாக்குகிறது. ஆகையினால் எதைத்தான் நாம் நல்லதைத்தான் நினைக்க வேண்டும், நல்லதைத்தான் செய்ய வேண்டும், நல்ல வழியிலே தான் நடக்க வேண்டும். அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, மனின் நஜாத்தியா அல்லா, மனின் நஜாத்தியா ரசூலுல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், வெற்றி எதிலே இருக்குகிறது? வெற்றி எதிலே இருக்குகிறது? வெற்றியை எங்கே நான் தேட வேண்டும் அப்படின்னு கேட்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்பு தோழரே, அதாவது வெற்றி என்பதை எதிரே இருக்குகிறது. நீங்கள் கேட்ட கேள்வியை அல்லாஹ்விடத்திலே கேட்டேன். அல்லாஹ் எனக்கு அழகாக சொல்லித்தந்தான் பதில். என்ன பதில் சொல்லித்தந்தான் தெரியுமா? அதாவது அந்நஜாத்து ஃபி சலாசத்தி அசியா, 3 விஷயங்களிலே முஹம்மதே வெற்றி இருக்குகிறது. முஹம்மதே 3 விஷயங்களிலே வெற்றி இருக்குகிறது. அந்த 3 விஷயங்களை சரியான முறையிலே கடைபிடித்தீர்களேயானால் என்ன செய்து விடலாம்? எல்லா உலகத்திலும் வெற்றி பெற்று விடலாம். எல்லா சோதனையிலே இருந்தும் வெற்றி பெற்று விடலாம். அதாவது மனுஷன் இருந்தால் சோதனை வராமல் இருக்காதுங்க. உடம்புன்னு இருந்தால் அழுக்கு இல்லாமல் இருக்காது. என்ன பாதுகாத்தாலும் சரி, அழுக்கை விட்டு உடம்பை பாதுகாக்க முடியுமாண்டா? பாதுகாக்க முடியாது. அதே மாதிரி உலக வாழ்க்கைண்டா சோதனையில இருந்து நம்மளை பாதுகாக்க முடியுமாண்டா? சோதனையில இருந்து யாருமே பாதுகாத்தவர்கள் அல்ல. சோதனையிலிருந்து யாருமே பாதுகாக்க முடியாது. என்ன, ஆனால் அந்த சோதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வழியை அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறான். என சோதனை வருகின்ற பொழுது அந்த வழியை பின்பற்றினால்தான் என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே முஹம்மதே, அதாவது வெற்றி என்பது 3 வகையான காரியத்திலே இருக்குகிறது என்று சொன்னதை அந்த சஹாபியிடத்திலே சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா அருமை அன்பு தோழரே, முதலாவது என்ன தெரியுமா? அம்சிக் லிசானக, உங்களுடைய என்ன செய்யுங்கள்? உங்களுடைய நாவை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய நாவை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். பெருமானாரிடத்திலே அவர் கேட்குகிறார், நாவை எப்படி கட்டுப்படுத்துவது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது நாவை எப்படி கட்டுப்படுத்துவதென்றால், அதாவது யாரிடத்திலே பேசினாலும் நல்லதை பேசுங்கள். நல்லதை பேசுவதென்றால் எப்படி? யோசனை பண்ணி பேசுங்கள். அடுத்தபடியாக நாம் பேச வேணுமா என்று சிந்தித்து பேசுங்கள். அடுத்தபடியாக நாம் பேசுவது நல்லதா என்பதை என்ன செய்யுங்கள்? சிந்தியுங்கள். அதே நேரத்திலே நாம் பேசினால் மற்றவர்களுக்கு பலனாக இருக்க வேண்டும் என்பதை உறுதி கொண்டு என்ன செய்யுங்கள்? பேசுங்கள். இல்லை என்றால் என்ன செய்யாதீர்கள்? பேசாதீர்கள். காரணம், நாவு இருக்குகிறதை என்ன செய்துவிடும்? நாவிலே வரக்கூடிய ஒரு வார்த்தை மனிதனுடைய வாழ்க்கையவே என்ன செய்துவிடும்? ஃபாயிலாக்கிவிடும். அதே நாவிலே வரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன செய்துவிடும்?
மனிதனுடைய வாழ்க்கையை என்ன செய்துவிடும்? உயரச் செய்துவிடும். ஆகையினால் அம்சிக் லிசானக, உங்களுடைய நாவை என்ன செய்யுங்கள்? பேணி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் நாவை பேணி கொண்டார்களோ, மண் சக்கத்த சலிம, நாவை பேணுவதென்றால் என்ன அர்த்தம்னு கேட்கிறாங்க சஹாபாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாவை பேணுவதென்றால் அதிகம் பேசிக்கொண்டே இருப்பது அல்ல, மாறாக பேச்சை கம்மி பண்ணுங்கள், நாவுக்கு வேலை கொடுப்பதை என்ன செய்யுங்க? கம்மியாக்குங்கள். அப்படி கம்மியாக்கினீர்களேயானால், தேவையில்லாததை பேசுவதை விட்டும் நாவை தடுத்தீர்களேயானால், அதாவது என்ன செய்து விடலாம்? சலாமத்து பெற்று விடலாம். சலாமத்துனா என்னங்க அர்த்தம்? ஈடேற்றம் பெற்று விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் அடுத்து சொல்றாங்க, மண் சக்கத்த சலிம வமன் சலிம நஜா. அடுத்து சொல்றாங்க, யார் சலாமத்து பெற்று விட்டார்களோ, யார் சலாமத்து பெற்று விட்டார்களோ அவர்கள் வெற்றியடைந்து விடுவார்கள். சலாமத்து யார் பெற்று விட்டார்களோ அவர்கள் வெற்றியடைந்து விடுவார்கள் அப்படின்னு அந்த சஹாபிக்கு சொல்றாங்க. ஆக நாவில்லாமல் எதுவும் நடக்காது. அதே நேரத்திலே நாவை கொண்டுதான் என்ன ஒரு மனிதனுடைய மரியாதையும் மகத்துவம் நிர்ணயிக்கப்படுகிறது. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அந்த நாவை சரியான முறையிலே பயன்படுத்தினோமே ஆனால் என்ன செய்யலாம்? மகத்துவம் அடையலாம். நாவை சரியான முறையிலே பயன்படுத்தவில்லையானால் என்ன செய்யலாம்? மகத்துவத்தை இழக்கலாம். அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், ஆகையினால் தான் அதனை கூட நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், முகம்மதே 2 விஷயத்தை பாதுகாத்தீர்களேயானால் நான் என்ன செய்கின்றேன்? சொர்க்கவாதி என்ற ஆதாரத்தை உங்களுக்கு தருகிறேன். என்னான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாஃபிலுல் லிசான், முதல்ல நாவை பாதுகாருங்கள். அடுத்தபடி இரண்டாவது என்னன்னு கேட்டாங்க, அடுத்தபடியாக இரண்டாவது என்னன்னு அழகா கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், ஹாஃபிலு தக்கர, உங்களுடைய மர்மஸ்தலத்தை என்ன செய்யுங்கள்? உங்களுடைய மர்மஸ்தலத்தை என்ன செய்யுங்கள்? ஜினாவை விட்டு விபச்சாரத்தை விட்டும் பாதுகாருங்கள். யார் நாவையும் மர்மஸ்தலத்தையும் பாதுகாத்து விட்டார்களோ அவர்களுடைய கண்களை பாதுகாத்து விடலாம். அன்பிற்குரியவர்கள், கண்களை பாதுகாத்து விட்டோமே ஆனால் என்ன செய்யலாம்? கைகளை என்ன செய்வது? கெட்டதின்பால் நீட்டுவதை விட்டும் பாதுகாத்து விடலாம். கைகளை கெட்டதின்பால் நீட்டுவதை விட்டும் பாதுகாத்தோமையானால் கெட்டதின்பால் நடப்பதை விட்டும் என்ன செய்யலாம்? கால்களை பாதுகாத்து விடலாம். இந்த பாதுகாப்பு வந்து விடுமையானால் என்ன ஆயிரும்? உலகமாகப்பட்டது என்ன செஞ்சிடும்? நமக்கு சலாமத்து ஆயிரும். உலகம் நமக்கு அடிமையாகிவிடும். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அது மாத்திரமல்ல, இந்த 2ஐயும் பாதுகாத்தவங்களுக்கு உலகத்தில் பண நிம்மதி மன நிம்மதி இல்லாமல் போகாது. அடுத்தபடியாக பண நிம்மதி மன நிம்மதி கம்மியாக இருந்தாலும் கூட அதிலே பரக்கத் இல்லாமல் போக மாட்டால், பரக்கத் இல்லாமல் போகாது. யாருடைய வாழ்க்கையிலே பரக்கத் என்பது தெளிவாகிவிட்டதோ அவர்களுடைய முகத்தில் எதை பார்க்கலாம்? சந்தோஷத்தை பார்க்கலாம். யாருடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பரக்கத் என்பது திறக்கப்பட்டு விட்டதோ அவர்கள் முகத்திலே எதை பார்க்கலாம்? சந்தோஷத்தை பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, யாருடைய முகத்திலே சந்தோஷம் என்பது வந்து விடுகிறதோ அல்லாஹ்வுடைய நூரை அந்த முகத்திலே பார்க்கலாம். சந்தோஷம் வந்தால் அதிலே பரவசத்தை பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய நூரை பார்க்கலாம். யாருடைய முகத்திலே அல்லாஹ்வுடைய நூறு வந்து விட்டதோ அவர்களுடைய பார்வை என்னவாயிரும்? தூர பார்வையாக ஆகிவிடும். அவருடைய கண்ணுக்கு எட்டியது மாத்திரம் தெரியாது, கண்ணுக்கு எட்டாததும் தெரியும். காதிலே கேட்க முடியாததும் கேட்கும். கல்விலே சிந்திக்க முடியாத விஷயங்கள் கூட என்ன செய்யும்? சிந்திக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி தரும். அன்பிற்குரியவர்களே, ஆகையினால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், என்ன செய்யுங்க? அம்சிக் லிசானக, உங்களுடைய நாவை நீங்கள் பாதுகாருங்கள். அந்த நாவை பாதுகாத்தீர்களேயானால் என்ன செய்யலாம்? வெற்றியினுடைய வாசல் உலக வாழ்க்கையிலே திறக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அன்பிற்குரியவர்களே, அடுத்தபடியாக இரண்டாவது விஷயம் என்ன? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் உலகத்துல எதற்கு நம்மளை படைத்திருக்கிறான் என்றால் பாவத்திலே இருந்து பாவத்திற்கு பரிகாரம் தேடத்தான் படைச்சிருக்கான். உலகத்துல யாருமே பாவமே செய்யாமல் இருக்க முடியாது, பாவமே செய்யாமல் இருக்க முடியாது. அதே நேரத்திலே பாவமே வாழ்க்கையாக விடுமையானால்
அவருடைய வாழ்க்கை வர உலகத்தில் அல்லாஹ் படைச்சதுல அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அன்பிற்குரியவர்கள், இதுதான் நல்லவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த வழி, இதுதான் நல்லவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நம்மளுடைய நடைமுறையிலேயும் வறுமையானால் இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் திருநாளாக நன்னாளாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் ரப்பு தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாள் அல்ல எந்நாளும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم رب ارحمهما كما ربونا صغارا. وصلي على النبي سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.